டோர்ல பேசும்போது கூட நான் ஓட்டு கேட்கும்போது இவன் 5 பேர் என் கூட வரல, அவன் 5 பேர் என் கூட வரலாம் பேசுறீங்க தவிர, இந்த ஆட்சியில நடந்த பிழையை பத்தி அவங்க இண்டோர்ல கூட யாரும் பேசிக்கல. இன்னைய வரைக்கும் எக்ஸிட் போல்ல கூட ஸ்டாலின் ஏமாத்தினாங்க. நீங்க தான் வரீங்க 10 பேர் சொல்றேன்னா 8 பேர் வந்து டிஎம்கே வரும், 2 பேர் தான் டிவிகே வரும்னு சொல்லியிருந்தான் அன்னைக்கு வந்து போல்ல பார்த்தேன். எக்ஸிட் போல் வரைக்கும் என்னை ஏமாத்தினாங்கன்னா காரணம்னா அவர் வந்து உட்கார வச்சு அவரை வச்சு சம்பாரிச்சவங்க நிறைய பேர். ஏன்னா தனிப்பட்ட முறையில அவரை பத்தி பேசும்போது எல்லாமே ஸ்டாலின் நல்ல மனசுக்காரர் அப்படி இப்படின்னுவாங்க. ஆனா அவரை ஏமாத்திட்டு இருந்தாங்க அதிகாரிகள். அது அண்ணன் பிடிச்சாரு பாயிண்ட் பிடிச்சா முடிச்சிட்டு இருக்காரு வந்து அது செவி சாய்க்கிறாரு. சில விஷயங்களை வந்து மாறுதலுக்கு உட்பட்டாலும் அவங்கள போக விட்டு புடைகளை அடிப்பாரு. அதனால நம்பிக்கையில இருக்கிறாங்க. அதை ஒத்துக்கொள்ளல. அவங்க இன்னி வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. அவங்க இண்டோர்ல என்னைக்கு இண்டோர்லயோ முடிஞ்சா அவுட்டோர்ல பேசிட்ட முடியலையா இண்டோர்ல இது என்னைக்கு பண்ணிதான் அன்னைக்கு திமுக அன்னைக்கு தான் முடிச்சு. ஏன்னா குறுநில மன்னர்களா வாழ்ந்தாங்க எல்லாருமே. கட்சியில அடிமட்டத்துல ஒருத்தர் இருந்தா கூட சரி மக்களை எப்படி அணுகிற விதன்றது ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு எப்படி அணுகுறாங்க தாவக்காரங்க? அந்த பிழை இருந்தாலும் எங்க கட்சிக்காரன்னு கேக்குறாளா? அந்த ஒரு முற்போக்கு சிந்தனையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அசைக்க முடியாத கட்சியா திமுக இன்னைக்கு வளர்ந்துருக்கு. ஆனா அவங்களுக்கு என்னன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துடும் ஏன் போக முடியலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியோட மோசமான ஒரு ஆட்சியை நிலைநிறுத்திட்டு அவங்க போறதுனாலதான். அந்த ஒரு காரணம் மட்டும்தான், வேற எதுவுமே இல்ல. ஸ்டாலின் 1000 நல்லது பண்ணாலும் அவர் கீழே இருக்கிறவங்க வந்து 10,000 கெடுதல் பண்றான். மக்களை அவச்சொல் பேசுறான். என்ன பாதிப்புக்கு உண்டான பெண்கள் மேலேயே பழிய போடுறான். மக்கள் எதனா கேள்வி கேட்டா வந்து அவனுக்கு பிஜேபி பி டீம் சங்கின்னு ஒரு முத்திரை கொடுத்துடுறான். அதுல வெகு இழுத்து போயிருக்காங்க மக்கள். அதுதான் இன்னைக்கான அந்த ரிசல்ட். யாருமே எதிர்பார்க்கலாம் இல்ல. எல்லாருக்குமே தெரியும். உள்ள இருந்த எல்லாருக்குமே தெரியும். அதை ஒத்துக்கிற முடியல இன்னைக்கு வந்து. அதுக்கு பேரை சூட்டிருக்காங்க என்னன்னா வந்து சோசியல் மீடியால ஜெயிச்சுட்டாங்க, கவர்ச்சியில ஜெயிச்சுட்டாங்க, இன்ஸ்டால ஜெயிச்சுட்டாங்கட்டாங்க தவிர தன்னோட ஆட்சி பிழையில இருக்கு, தான் கட்சியை நிர்வாகத்தை சரியா படுத்தல. இன்னைக்கு கூட மாவட்ட நிர்வாகிகிட்ட வந்து அவர் வீடியோ கிடையாது. அவர் இஷ்டம், அவர் என்ன பண்ணிட்டு போயிட்டோம். ஒரு அணுகுமுறை எப்படி இருக்கணும்ன்றதே தெரியல திமுக. ஒரு தொண்டகிட்ட எப்படி இருக்கணும், மக்கள்கிட்ட என்ன இருக்கணும்னு தற்கூறின்றது அப்படின்றது என்ன இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்து அரசியலே பண்ணிட்டு இருந்தது. அதனாலதான் கூப்புக்கு உள்ள போனது வந்து. எவன் அசிங்கமா ஒரு கட்சி தலைவர்கள் இருந்தா அவன் கட்சி தொண்டர்களையும் பேசினானோ அவனை கூப்பிட்டு இன்னி வரைக்கும் உதயநிதி போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. இந்த ஐடிவிங்கள இருக்க பசங்க உட்பட. அப்பயே புரிஞ்சுக்க வேணா இவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தனை திட்டனா வந்து நம்ம கட்சி எல்லாம் வளர்ந்துராது. டிஎஸ் இதுல வந்து கண்டென்ட் எதுவும் அண்ணன் கொடுக்கல. ஆனா வந்துட்டு ஓகே எங்களை வந்து எப்பவும் போல சாடி இருக்காரு, அது ரைட்டு ரெட்டாலேஷன் வரும்னு வச்சுக்க. ஆனா அதுல 2 கண்டென்ட் இருக்கு. ஒரு கண்டென்ட் நான் போடுவேன், இன்னொன்று கண்டென்ட் என்னன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவானுங்க. என்னன்னா நான் என்ன அது மாதிரியா இருக்கேன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணார்ல, அப்ப பெண்கள் எல்லாம் கொச்சப்படுத்துறீங்களான்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பானுங்க. அதை ஒரு இதுவா பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க உட்காந்து. ஐயோ இல்ல அது அப்படி பார்க்க கூடாது கார்த்தி. அவரு சொன்ன அவங்க பார்க்கட்டும், அது எதிர்கட்சி பண்ற வேலை. ஆனா நான் அந்த கவர்ச்சி நீ அப்பயே கேட்டேன், நான் கரெக்டா சொல்றேன் பாரு. அது என்னன்னு வச்சுக்கவேன், கவர்ச்சினா நீ வந்து அது வந்து ஒரு அது அவங்க கொச்சையா தானே அதை பேசினானு கவர்ச்சிங்கிறத. நான் ஒண்ணும் அப்படி இல்ல, மக்கள் கிட்ட வந்து நான் நியாயமா தான் வந்து ஓட்டு கேட்டேங்கிற ஸ்டாண்ட் அவர் வந்து சொல்றாரு. ஓகேவா, நான் ஒன்னும் அப்படி ஒன்னும் ஏமாத்தி மக்களை நான் வாங்கல அப்படிங்கறத அவர் அது ஓகே. நார்மலா இது பண்ணி ஒரு நரேட்டிவ் நடிகைகள் தன்னோட நடிகைகள் கூட இருக்கவங்களும் அப்படி அந்த மாதிரி கொண்டு போவானுங்க. பாரணி வேணாம் அவனுங்க கொண்டு அவங்க கொண்டு போற ரைட்டு காட்டி இல்ல. இன்னொரு விஷயம், அவர் வந்து உங்களெல்லாம் சாடல, உங்க கட்சி தலைமையை தான் சாடினார். அது முக்கியமான பாயிண்ட். உங்களெல்லாம் வந்து பிரைஸ் பண்ணாரு. ஓ இல்ல கட்சி, ஆமா அந்த கட்சி அந்த கவர்ச்சிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுல்ல கத்தி. ஒரு நடிகன்னா அப்படியே நடிகனை பார்க்க நடிகனுக்கு அந்த வழி இருக்கும். விஜய சொன்னதுனால அவர் ரிட்டாலியேஷன் பண்ணல அவங்களுக்கு. அதுதான் அரசியல். இது அதுல நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணும். அதுல கவர்ச்சியை வச்சு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு யார எதிரணியில இருந்து சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் வந்துட்டு கவர்ச்சியால ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் பண்ணானுங்கல்ல. அதாவது வந்துட்டு ஒரு மோகத்தினாலேயோ ஒரு கவர்ச்சி திரை நடிகை ஒரு மோகத்தினாலேயோ தான் அவர் மேல அவருக்கு பாசத்துலயும் அழகா இருக்காங்க அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் பண்ணாங்கல்ல. அதுக்குதான் இந்த ரிட்டலியேஷன் நான் நினைக்கிறேன். நீ நல்லா ஆமா அதுக்குதான் ரிட்டாலியேஷன்யா. அதுக்கு ரிட்டாலியேஷன் நான் ஒண்ணு அப்படி வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கலன்னு அவர் சொல்ல வேண்டிய கடமையும் அவருக்கு இருக்குல்ல. இல்ல அதை நம்பி பெண்கள் எனக்கு ஓட்டு போடலன்னு சொல்ல வராரு. உனக்கு புரியுதா? அவ்வளவு. ஆமா ஆமா அது வேணா நான் எடுத்துக்கிறேன். ஓகே வேற மாதிரி இது பண்ணுவானுங்க. ஓகே பரவாயில்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சுரேஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்ல இன்னும் கவர்ச்சின்னு எத்தனை வருஷத்துக்கு பேசிட்டு இருக்க போறானுங்கன்னு தெரியல. அது எனக்கு அதுதான் வெறுப்பாகுது. இன்னும் என்ன கவர்ச்சி பார்த்துட்டு இருக்காரு? அவர் வந்து 15 இயர்ஸா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதுக்காக. அவர் அசிங்கமா பாஸ் பண்ணது கூட அதுதான். நம்ம வாய் விட்டது சொல்லிடக்கூடாது, தப்பாயிடும்னா. இப்போ ஒரு சிஎம் ஒரு ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு அவர் பார்த்தா பேசணும். பட் ஆனால் அந்த ஒரு வார்த்தை பெண்கள் அசிங்கப்படுத்துறாங்களே, அதனால தான் நிறுத்தினதே அவர். இன்னும் ஈஸியாக வந்துட்டு இருக்காது வாயில. அது
சும்மா இஷ்டத்துக்கு கவர்ச்சிக்கு 15 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் அவங்க மேல அன்பு செலுத்துறாங்க. ஏதோ இப்பவும் பாரு ஃபுல்லா ரோட்ல நிக்கிறாங்க. ரோட் ஷோ ஓடிட்டு தான் இருக்கு. மக்கள் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க. அதாவது மக்களை இவனுங்க எவ்வளோலாம் கார்னர் பண்ணானுங்க. தற்கூரி அது இதுன்னு நம்மளுக்கு அறிவே இல்லாத மாதிரி நம்ம இன்னும் வேற்று கிரகத்துல வந்து ஓட்டு போட்டா மாதிரிலாம் பேசிட்டு இருந்தானுங்க. ஆக்சுவலா நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டு அடிச்சு விட்டு போயிருக்காப்புல. இனிமேல் மக்கள் வந்து டிஎம்கே கிட்ட போறது கூட கஷ்டம்தான். ஏன்னா எங்களை அசிங்கமா பேசிட்டா அவனுக்கு எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு கேட்கற அளவு தானே போகுது மக்கள் எல்லாருமே. இன்னி வரைக்கும் அதுதானே இருக்கு. டிஎம்கே இதுக்கு மேலே திருந்தாம உட்காந்து இன்ஸ்டாகிராம் நாங்க ப்ரௌட் கொத்தூஸ் நாங்க ப்ரௌட் இன்டெலிஜென்ஸ் பேசிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த 30 வருஷம் கூப்பு தான். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஃபால்ட். என்ன போச்சு எங்க தப்பாச்சுன்னு அதை பார்க்கணும். அதை விட்டுட்டு கவர்ச்சி போற இடத்தெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறது, குதிரை பேர்னு சொல்லி லூசரமா பேசுறது. நீங்களும் தான் கேவலமா பண்ணீங்க ஏடிஎம்கே கூட எப்படி சேர்ந்துடலான்னு. அது 29ல என்ன பண்ண போறீங்கன்னு ஊருக்கே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது. இன்னும் வந்து புலம்பிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு ஆக்சுவலா அவர் ரிட்டையர்ட் கூட பண்ணல. அவர் ப்ராப்பரா என்ன பேசணுமோ அதை பேசிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சுட்டு ரிப்ளை கொடுக்க வேண்டிய ரிப்ளை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அவர் என்னன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசினார். அது வந்து சில பேருக்கு கேம்பெயின்ல பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னா மனுஷன் கான்ஃபிடென்ட்டா பேசினாப்புல. இனிமேல் என் மக்களை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. என் மக்கள் இன்சல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. இதுக்கு மேலேயும் உனக்கு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிரந்தர கூப்பு தான். ரெண்டாவது உதயநிதி தொடாம இருந்தது நமக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அவரு சீண்ட கூட இல்ல. ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவராக இன்னும் மீன் பண்ணிட்டு இருக்காப்புல. குட். இல்ல சுரேஷ் ப்ரோ, எனக்கு கொஞ்சம் வருத்தம். பாவம் அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எதிர்கட்சி தலைவராக ஒன்னும் வரல இல்ல. இப்ப அந்த கட்சியோட தலைவர் யாரு? ஸ்டாலின் தான். அது சும்மா வந்து ஒரு எம்எல்ஏ பையனுக்கு டெபுட்டி சிஎம் கொடுத்தாங்களா அந்த மாதிரிதான் இது கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப நாளைக்கே பை எலெக்ஷன்ல வின் பண்ணாதான் திருப்பி அவரு தான் வர போறாரு. கரெக்ட் கரெக்ட். இல்ல நானும் சொல்றேன், நான் ஃபேக்ட சொல்லிக்கிறேன்ல. இப்ப நாளைக்கே அவரு தான் பை எலெக்ஷன் நின்னு இன்கேஸ் வின் பண்ண மாட்டாரு. அவருக்கு அசிங்காது. இல்ல முதல்ல நிக்கவும் மாட்டாரு, யோசிப்பாரு. இல்ல ஆனா ஒரு பொசிஷன் கொடுத்துட்டாரு சுரேஷ். அவருக்கு தெளிவா பொசிஷன் ஒண்ணு கொடுத்துட்டாரு. பிஜேபி எல்லாம் நீ பெருசா நினைச்சுக்காத, நீ நானும் போட்டுக்குவோம், பிஜேபி சைட்ல வச்சிருவோம் நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இருக்கணும். ஸ்டேட் பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்கணும். சென்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்றது வேற, ஸ்டேட் பாலிடிக்ஸ்ன்றது வேற. நம்ம 2 பேர் சேர்ந்து அவனை எதிர்க்கணுமே தவிர நீ மட்டுமே தனியால எதிர்க்க முடியாது. பத்திகாரத்தனமா வந்து பிஜேபி உள்ள வந்துரு, பிஜேபி அவனும் வந்து ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இல்லை, அவனும் இதே கண்ட்ரில தான் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நம்ம எல்லாமே நம்ம ஃபேமிலி மட்டுமே இருக்கணும். அடுத்தது இன்னைக்கு பேரனுக்கு வேற தூக்க ஆரம்பிச்சிட்டானுங்க கூஜாவை. இப்படியே தான் போயிட்டு அதெல்லாம் கிடையாது. ஆரம்பிக்கலாம் சுரேஷ். நம்ம ரிட்டாலியேஷன் இல்லைங்கல்ல, இது ரிட்டாலியேஷன் தான். நான் ஏன் தெரியுமா சொல்றேன், கடைசி வரைக்கும் அவருக்கு, அதாவது உங்க அண்ணனுக்கு வந்து ஒரு நெருக்கடி வருது ஓகேவா, சரசரன்னு அடுத்தடுத்து வந்து சம்பவங்கள் நடக்கிறது தான், அதனால அதை மென்ஷன் பண்றாரு. அது போக வந்துட்டு இல்லன்னா வந்து நன்றியோட முடிச்சுட்டு போயிருப்பாரு. 20 நாள்ல வந்து நாங்க டிஃபென்ஸ் ஆடணும் அவசியமே கிடையாது. எங்களுக்கு என்னன்னா இப்ப இருக்கிற உண்மையை எடுத்து வெளியே வைக்கணும்ல. என்ன பொசிஷன்ல கொடுத்து போயிருக்கீங்க, என்னென்ன இருக்கு, எந்த அளவுக்கு போலீஸ் அதுல இருந்து லா அண்ட் ஆர்டர் எவ்வளவு கெட்டு போயிருக்கு, இதெல்லாமே நாங்க அனலைஸ் பண்ணி எடுத்து வெளியே வச்சாகணும். இப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோக்கமே எங்களுக்கு இதுதான். இப்போ இல்ல அது யாரு இந்த டயலாக் எழுதி கொடுத்தது? காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. இல்ல இது யாரு இந்த காலி பண்ணிட்டு போயிருக்காங்க, அது ஃபுல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் நம்ம வீடியோ புதுசா கட்ட முடியும். இல்ல இந்த இதை யார் எழுதி கொடுத்தது? இந்த நாங்கெல்லாம் கோட் சூட் போடக்கூடாதுன்னு அது எதுக்கியா? ஆமா நீங்க தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்களே, ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க? போடக்கூடாது, இது என்னது அது என்னதுன்றாங்கல்ல. ஆக்சுவலா வேஷ்டி கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போட்டுச்சு. அதுனா சட்டசபையில வந்து கோட் சூட் போட்டு வரப்பல வேஷ்டி வந்து நம்ம கல்ச்சர். அந்த அம்மா வந்து வெளிநாட்டுல இருக்குது, ஐ நோ ஹர், ஓகேவா? அந்த அம்மா என்னென்ன பேசணும்னு எனக்கு தெரியும். இங்க மட்டும் ஏன் கல்ச்சர் வருது, ஏன் ட்ரெஸ் கோடு வருது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சட்டசபைக்குள்ள இவங்க இந்த சட்டசபை ஒரு மரபை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. மரபு என்ன மரபு புரியல. கோட்னால என்ன? இல்ல எங்க அண்ணன் என்ன கார்த்தி ப்ரோ
உங்க எல்ஓபி அவர் என்ன மரபு மெயின்டைன் பண்ணிட்டு அப்ப இருக்காரு? மரபுனா ஜீன்ஸ் கோபனை பேண்ட் ஒரு கட்டிட்டு வாங்க, டிஷர்ட் போட்டு எதுக்கு வர்றாரு. ஜட்டி போட்டு வரீங்க? டிஷர்ட் போட்டுன்னு வராது. அது என்ன மறுபது? டிஷர்ட் டிஷர்ட் எதுக்கான இது? டிஷர்ட் ரிலாக்ஸா போடுறது டிஷர்ட். இல்ல ப்ரோ, டிஷர்ட் கூட விடுங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ ஜட்டி போட்டு வரீங்க? கோபனை கட்டிட்டு வாங்க, பட்டாப்பட்டி போட்டுன்னு வாங்க. இல்ல இன்னும் எனக்கு வந்து எனக்கு வந்து டவுட் இதனால தான் ப்ரோ ப்ரோ. உங்களுக்கும் ஜென்சிக்கு வந்து அம்பேத்கரை ஃபாலோ உங்களுக்கு பண்ற கனெக்ஷனே டிப்ஸ், இல்ல. அம்பேத்கரை ஃபாலோ பண்ற கோட்ன்றது ஒரு டேய் ரிட்டாலியேஷன். கோட்டு அம்பேத்கர் போடுறதெல்லாம் எதுக்கு பிரச்சனை இல்லடா. ஏன்டா டேய் ஆ தமிழ்நாட்டுல போய் இங்க இரு, வெயில் காலத்துல கோட்டை போட்டவங்க வெயில் அம்பேத்கர் காலத்துல போடுற மகாராஷ்டிரால பிறந்து அதெல்லாம் அவங்க அம்பேத்கர் ஏன் இஷ்டம் இல்ல. கோட்டு போட்டாரு? அவருக்கு வெயில் அடிச்சிருக்காதா? அன்னைக்கு ஏன்னா அவரு ஏசி இருந்தது, ஏசில தான் ஏன் ப்ரோ கோட்டு உட்காந்துட்டு போட்டாரு இருக்காரு. அவரு? அவருக்கு ஏன் ப்ரோ வேர்க்க விஜில் போகுது? ப்ரோ ஏன் லைனிங்ல கூட போட்டு வந்திருப்பாரு, அவரு ஃபுல் காட்டன்ல ஆ போட்டிருப்பாரு. உங்களுக்கு என்ன யோ தெரியும்? நீங்க நம்ம போய் வந்து நம்ம சட்டையை வாங்குற பிடிச்சி இழுத்து 10,000 பாத்தீங்களா? கோட்டை 15,000 பிடிச்சி இழுத்து சூட்டா பாத்தீங்களா யாருக்கும் ஏதாவது? அது? இல்ல நம்ம சூட்டு சுரேஷ் ஒரு ப்ரோ, 10,000 இன்னொன்னு 15,000 அவரு இருக்கும், அது இல்ல வேறுக்கும். கார்த்தி, அவரு வந்து இன்னும் வந்து இல்லையா, கதர் அவர் வச்சுட்டு வந்து கதர் 2 சட்டை விஷயம் தான். போட்டாதான் வந்து அவன் அரசியல்வாதி, ஆனா இங்க பாரு, கதர் நீங்க வச்சுட்டு இப்படி போனா சொல்றீங்கல்ல, அரசியல்வாதி. ஆனா இது வந்து எல்லாரும் அவர் கூட இருக்கவங்களே சொல்லி, இப்போ ஒரு 2-3 நாள் நல்லா கவனிச்சிருப்பீங்க. அந்த கண்ணாடி போட்டு வர மாதிரிலாம் ஒரு எடிட் போட்டீங்களா நீங்க? அதெல்லாம் வெளியே வரும்போது கோட் எல்லாம் கழட்டிட்டு நார்மலா நிறைய இடத்துல கோட் இல்லாம தான் வர்றாரு. இப்ப அவர் போட்டு எப்ப போடுன்னு நினைப்பாரோ அவர் போட்டுக்கு போறாரு. இப்ப ஃபாரின் டெலிகேட்ஸோ இல்ல வந்து யோ ஏதாவது அவரு இல்ல மஹேந்திர கார்த்தி, நேரம் வந்தாங்கன்னா அங்க இன்னொன்னு போட்டு அவர் விட்டுட்டு வந்து போறாரு அவரு. ஆமா இட்ஸ் அப் டு அவரு ஹிம், அவ்வளவுதான். இன்னொன்னு என்னன்னா அண்ணனையும் பெரியாரையும் கரெக்டா கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு See, அவர். அதுக்குதான் அந்த டைலாக் எக்ஸாக்டா வச்சது. நீ இன்னொன்னு கேட்டல சொன்னாரு. அது அவரு இப்போ அண்ணன் நீங்க எப்படி அவரு கலர் சொல்றீங்கல்ல, கலரா போட்டு சுத்தல, இல்ல இல்ல, அது பிளாக் நீங்க அண்ட் இப்படி ஒயிட்ல சொல்றீங்கல்ல. டாப் ம் ப்ரொஃபஷனல் மாதிரி அது போட்டு ரைட்டு. சுத்துறாரு. இல்ல அது ஓகே, ப்ரொஃபஷனலா நீங்க எப்படி சொல்றீங்களே, இப்போ மக்கள்கிட்ட வந்து இது கனெக்ட் ஆகுதுங்கிறது வந்து இப்போ ப்ரோ ஏழை போறீங்க விக்கிறாங்க தான் ப்ரோ, நம்ம நாட்டுல ஸ்டார்ட் அதுக்குதான் பண்ணிட்டாங்க அந்த டைலாக். அந்த ஏற்கனவே ஆல்ரெடி கனெக்ஷன் பயங்கர ஏற்படுறதுக்கு தான் ரீச். அந்த உடைய போடுறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம் இல்ல எல்லாரும் அமைதியாக. கார்த்தி, நீ கேட்கறல அந்த டைலாக் என் கோட்டுக்கு நான் போடக்கூடாது. அது வந்து அண்ணல் டைலாக் மக்கள்கிட்ட ரிலேட் பண்றாரு. அவர் யாருக்கானவன்றதை ப்ரூவ் பண்றாரு. ஓகேவா? அது வந்து வெளியில நான் வந்து எப்படி சிம்பாலிக்கா ப்ரெசென்ட் பண்றேன், உனக்கு புரியுதா? இதெல்லாம் வந்து ஒரு நுட்பமான அரசியல். அதெல்லாம் அவர் கரெக்டா பண்றாரு. நான் கோட் சூட் போடக்கூடாதான்றது அது கார்த்தி, யார் கேட்டதுன்னு உனக்கு நாங்க தெரியும். கோட் சூட் வரலாறு போடுவோம்டா, வரலாறு தெரியும் கால் உனக்கு. மேல கால் போட்டு உட்காருவோம்டா. ஆமா, அது வரலாறு அது ரெட்டாலியேட். அதை வந்து சொல்லி காட்டுறாரு சரி, திருப்பி அது மக்களுக்கு எதுக்கு ஞாபகப்படுத்து. இல்லையா? அது ஓகே, போட்டு போங்க. எவனா ஒருத்தன் இது பண்றான்ல, அதாவது இப்ப ஸ்பேஸ்லயே இங்க உட்காந்து சமூக வலைதளத்துல பேசுறான்ல, அதுக்குலாம் எதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்கணும்? நான் போடக்கூடாதா? அதெல்லாம் சமூக அது ஏன் வலைதளம் மட்டும் பண்ணுங்கிறேன். கிடையாது, அது வந்து உங்க ஆளுங்க எல்லாருமே அதெல்லாம் சேர்ந்து டாக்கிங் அழுவது. பாயிண்ட்ஸ் ப்ரோ. எதிர்கட்சி இல்ல தலைவர் இல்ல பேசுறாங்க ப்ரோ. என்ன நீங்க மூக்கு ஆன்லைன் சிந்துறானுங்க டீங்க? உட்காந்துட்டு அப்படின்றானுங்க. இல்ல இல்ல கார்த்தி, இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம், எவ்வளவு சூப்பரான விஷயம். சோசியல் மீடியால உட்காந்து ஒரு கூட்டம் பேசுறதுக்கு அவர் பதில் கொடுக்குறாரு. 165 நாள் ரிப்பன் பில்டிங் வாசல்ல போராடினப்ப கூட ஒருத்தர் பதில் விஜில் கொடுக்கல. இது ரொம்ப விஜில் ப்ரோ. பெரிய விஷயம், ஐயோ குட் சைன் தான் இது. கேக்குதையா? ஹலோ அஸ்கி வாய்ஸ்ல பேசுற யார்கிட்ட பேசுறா பிபி? வேற யாருக்கோ போன்ல ஐயோ பேசுற மாதிரி நினைச்சு இங்க பேசுற பேர். ஐயா, உங்கள்கிட்ட தான் ஐயா பேசுறேன் சார். இல்ல சங்கடம் அஸ்கி வாய்ஸ்ல பேசுனியே, சரி வேற ஏதோ நினைச்சு பேசுறீங்கன்னு நினைச்சு. சார். நான் கேட்கலன்னு நினைச்சு ஒரு மாதிரி இதா சொன்னேன். அப்ப கேட்டுட்டே தான் வம்புக்குன்னு பேசுறீங்க நீங்க எல்லாம். அப்ப என்ன டாக்ஸிக் ஃபெலோஸ் மேன்? இல்ல ஆடிட்டு உங்களை வம்பளுக்குறாங்க. நீங்க நீங்க பேசுங்க பேசுங்க ஆடிட்டு, அடிப்பி. நான் சப்போர்ட்டுக்கு. உங்க இல்ல அந்த கோட் சூட்ன்றது ஆன்லைன்ல மட்டும் விமர்சனம் வைக்கல, சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்க எதிர்கட்சி எம்எல்ஏஸும் அதை பத்தி பேசுனாங்க. ஆனா இது ஒரு ஃபேன்ஸுக்கான பதில் சொல்ற மாதிரியே இருக்குதுயா. இது அப்படிதான் போகுது. ஆமா, அதான் முக சொல்றேன். ஸ்டாலின் எங்க ஃபேன் தானேயா, எங்க தலைமை அணில் தானே. அப்புறம் இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் யாருயா? எங்க ஃபேன் மக்களுக்கு தானேயா. இல்லையா? இது மக்களுக்கு இதெல்லாம் தேவையா? நான் கேக்குறேன். கார்த்தி, அதுதான் நான் சொல்றேன். சொன்னதுல பொய்ன்னு சொல்றியா? ஆமா முக ஸ்டாலின் தளபதி ஃபேன் இல்லைங்கிறியா? ஐயோ இல்லையா, இங்க பாரு, இதுல 2 விஷயம் இருக்கு கார்த்தி. அது வந்து இங்க உள்ளவங்களுக்கான பதிலாவும் பார்க்கலாம். இன்னொன்னு, எதை ரெப்ரசென்ட் பண்ண போறேன், யாரை ரெப்ரசென்ட் பண்ண போறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுல அதுக்குதான் அந்த டயலாக். நான் கோட் சூட் போடக்கூடாதுன்னா அது உனக்கே தெரியும், அது வரலாறுல என்னவா இருக்கு. அது கூட ஓகே, சரி ரைட்டு. ஆனா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நரேஷனை வந்து இது பண்ணலாம், தூக்கலா இன்னும் கொஞ்சம் பேசலாம். நீ இன்னொன்னு பாக்குற, தப்பி தவறி கூட கருப்பு கலர்ல ஒரு சின்ன ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்க கூடாதுன்னு நினைச்சு மூட நம்பிக்கையில இருந்தவங்க இடத்துல பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் பேண்ட் போட்டுன்னு வந்து நிக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். பிளாக்ன்றத என்ன மாதிரி சைனா திராவிட கட்சிகளை பாத்துதீங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போகும்போது பிளாக் போடக்கூடாதுன்னு தான் இந்த திராவிட கட்சிகளே அது ஒரு பெரிய சைனா பார்த்துது. அந்த இடத்துல பதவி ஏத்துக்கும் போதே பிளாக் கலர் கோட்டு போட்டாரு, மூட நம்பிக்கையை உடைச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து பெரியார் கொள்கைப்படி இதெல்லாம் பயங்கரமா நீங்களே எலிவேஷன் கொடுத்து பேசணும். பட் உங்களுக்கு வந்து பொறாம பேச முடியல. நாங்க பேசுறோம், அமைதியா இருக்குது. கோட்டு போடுறதாமா பொறாம எங்களுக்கு? இல்ல என்னங்க அது? இது ஆக்சுவலா பொறாம கிடையாது, உதய் மேல இப்ப எக்ஸாம்பிள்
உதய் மேல அதுதான் இருக்க ப்ரோ அன்பு. என்ன எனக்கு எப்படியோ அவர் எங்க பேசுறத அண்ணா பத்தி வந்துடணும் அதிகமா ஆனா இருக்குங்க. வரமாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு அன்பு, அவ்வளவுதான். சிம்பிள் தான் கார்த்தி. நம்ம இப்போ ஒரு வெளியே போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கேன், நம்ம வீட்ல அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, கருப்பு கலர் போடாதடா, நல்ல விஷயத்துக்கு போறோம் போடக்கூடாது அப்படின்னுவாங்க இன்னமும் எங்க வீட்ல. ஆமா. இல்ல ப்ரோ ஒருத்தர் இருங்க தமிழ் ஒரே நிமிஷம் ஐயா, எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் ஃபெனாட்டிக்கா பண்றதுதான் புரியல. போகும்போது ஆர்டிபி உள்ள வராது. ஆர்டிபி நான் ஒரு மாதிரி ஐயா அது ஃபெனாட்டிக்கா போயின்னு ஃபெனாட்டிக்கெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. கோட்டு போடுற அரசியலும் கலர் போடுற என்ன கலர்ல போடுற அரசியலும் கார்த்தி தெரியாம பேசுறேன்னு சொன்னா நம்புற மாதிரியே இல்ல. இல்ல இல்ல அது இல்ல இல்ல ஓகே, கார்த்தி அது புரியுதுயா, இன்னைக்கும் அரசியல் சொல்லிட்டாரு ஓகே. என்ன கலருங்கிறது, கலர் அரசியலையும் சொல்லிட்டாரு கார்த்தி. இல்ல 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 எனக்கு அது கார்த்தி பார்த்தோம் இப்ப என்ன பார்த்தோம். பண்றாருன்னா, இல்ல எனக்கு என்ன புரியுதுன்னா கார்த்தி, நீ இப்ப வந்து ஜஸ்ட் கிராசிங் சம் ஐடியாஸ். எதெல்லாம் நீ வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு இந்த கோட் போட்டு பாக்குற, இல்ல ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ. ஆக்சுவலா சே கார்த்தி ப்ரோ இல்ல இல்ல தான். அதெல்லாம் இல்ல இல்லையா. கார்த்தி ப்ரோ லைட்டா காண்டாய் தான் பேசியிருக்காரு. பட் அதான் ஃபேக்ட். அது அவங்க நான் மக்களுக்கு ஏன் அவர் கண்டவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. போறேன் ஐயா, எனக்கு வந்துட்டு ஸ்பீச் ஓகே, ஆனா ரிப்பீட்டடா போற மாதிரி ப்ரோ இருக்கு, நான் இப்ப எதுக்கு இதுல இப்போ கண்டவு போறேன்? ஸ்டாலின் வந்து பேசினாரா நாங்க அழுகுறோம் தானே சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இதுவும். இட்ஸ் நாட் அஃபென்சிவ் அண்ட் ஆல். அப்படி எப்படி சொல்ல முடியும்? ரெஃபரன்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணணும்ல, என்னென்னலாம் சொன்னேன் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு அதான் சொல்றேன் ரிப்பீட் ஆகுது. சரி எனக்கு ஏன் என்னன்னா அப்ப அந்த இல்ல 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 எனக்கு என்னன்னா அந்த அடுத்தது விவசாயத்தோட கல்யாண இதுலயும் ஃபங்க்ஷன் ஏதாவது வருதா டிஎம்கேல? இல்ல இல்ல அது we are ஓகே. waiting. எனக்கு ஒரு சின்ன இதுதான் அதுல விவசாயத்தோட இது சொன்னாரு, அது வந்து டீட்டெயில்டாவும் டெய்லி அந்த சட்ட பிரச்சனை வந்து ட்ரக் ஆல்ரெடி இருக்குதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னார்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், அதுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் இல்ல. ப்ரோ எடுத்து 20 நாள் ஆச்சு. இருபது இல்ல நாள் அது இது இன்னும் ஒரு அதுல 2-3 அதுல எங்களால மந்த்ஸ்க்கு என்னென்ன வரும். பண்ண முடியுமோ ஸ்டார்டிங்லயே பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதையும் சொல்லிட்டாருல. இந்த மாதிரி டிஎம்கேல எப்ப பேசுனீங்க கடைசியா? ஆமா அது கடைசியா கார்த்தி வந்தோடனே என்ன நான் சொன்னாங்கன்னா என்னடா கண்டிக்க பண்ணிட்டு மாட்டேன். இருக்கேன், என்னோட இல்ல டிபார்ட்மெண்ட்ல என்னடா போயிட்டு இருக்கு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவரு. ஐயா இருங்க, விவசாயிகளுக்கு அவர் வந்து எனக்கு இங்க பட்ஜெட் இருக்கான்னு வெள்ள அறிக்கை வர தட்டிக்கணும்னா அவர் வெயிட் பண்ணல. இது முடியும் முடியலன்றதெல்லாம் அவர் வந்து எந்த நொண்டி சாக்கும் சொல்லல. ஏன்னா முடிஞ்சதை வந்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இல்ல அது இப்போ அது அது தெளிவா ஹைலைட் பண்றாரு. ஆமா இப்போ ஏன்னா இன்னைக்கான நிதிநிலையை வச்சு நான் சொல்லிட்டேன், இது வந்து விவசாயிகளை நம்பிக்கை வர மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு லென்த்தி ஸ்பீச்சும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நீங்க என்னை நம்புங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்வேன் அப்படின்றத அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ மெசேஜ் இஸ் குவைட் அண்ட் கிளியர் ப்ரோ. எனக்கு ஏன் கார்த்தி ப்ரோனால மட்டும் அது இதை டீகோட் பண்ண இல்ல இல்ல முடியல, அது நம்மளால ஓகே. முடியுது. எனக்கு என்ன ஏன் நான் டீகோட் இதுன்னு சொல்றேன்னா, ஏன்னா வெள்ளை அறிக்கை விடுவோன்னு அண்ணன் தான் சொன்னாரு. அப்ப வெள்ளை அறிக்கை விட்டுருந்தா இந்த பிரச்சனையை முடிஞ்சிருக்கும். நாங்க நாங்க வெள்ள அறிக்கை விடலையே, அதுக்கு இல்ல முன்னாடி இல்ல செய்யறதை அதுதான் செஞ்சுட்டு சொல்றேன். இருக்கோம். ஏன்னா விடலையே. இல்ல இல்ல திருப்பியும் வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது அது எடுக்கணும். ஏன்னா அவர் எல்லா சடவையும் நீங்க அடைச்சு வச்சுட்டு போயிட்டீங்க, நிதி கடவைன்னு சொல்றாரு. அந்த கதவை அடைச்சு வச்சுட்டீங்க. அப்ப அவரே வெள்ளை அறிக்கை விடலாம், அதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ப்ரோ ஒரு பேசிக்கா விடுவாரு நம்ம விடுவாரு. ஜாப்ல போய் உட்காரும் போதே நமக்கு அவ்வளவு 2 விஷயம் வாரத்துல வருது. வரும் ப்ரோ, வெயிட் பண்ணுவோம். அது எல்லாமே கிளியர் பண்றதுக்கு மினிமம் 3 months ஆகும். நீங்க என்னதான் எஃபிஷியன்ட் மேனேஜரா இல்ல, இருந்தாலும் அதுதான் எங்க தலைவர் சீனியர் சொல்லிட்டாரு, மேனேஜரா இருந்தாலும் சரி. விமர்சனம் பண்ண மாட்டாங்க நம்ம 6 என்ன சொல்லுவோம், மாசத்துக்கு நம்ம அப்படின்னு. ஒரு சீனியர் மேனேஜர் கிட்ட நம்ம போய் ஒப்படைக்கும் போது என்ன சொல்லுவாரு, சார் கிவ் மீ சம் டைம் இல்ல அவ்வளவுதான் இது. பிகாஸ் he இங்க has to பாருங்க analyze டிஎல்ல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ எல்லாமே இல்ல மக்கள் கிட்ட எடுத்து வச்சாச்சு. இல்ல டிஎல்ல நீங்களும் நாங்களும் சண்டை போடுறது வேற, தலைவர்கள் பேசுறது வேற. அவர் 6 மாசத்துக்கு எதுவும் இது பண்ண மாட்டாரு எங்க தலைவர். நார்மலா ஒரு அறிக்கையோ அங்க கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைப்பாரு அது சொல்லிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. 6 மாசம். 6 மாசம் இல்ல 6 அதாவது மாசத்துல 6வது கவுண்டரே செகண்ட் சொல்லுவாரு. ஒப்பரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல 139. கார்த்தி ப்ரோ, உங்க தலைவரோட மோடஸ் ஆபரேண்டி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அவர் இது மாதிரி 6 மாசம்னு சொல்லுவாரு. ஆனா இருக்கிற அல்ல கையெல்லாம் விட்டு பேச விடுவாரு. இல்ல டிஎஸ் நாங்க பாத்துட்டு தானே டிஎஸ் ப்ரோ இருக்கோம். அவங்களுக்கு அப்படியே அவருக்கு ஆனா தலைவருக்கு ரிட்டாலியேஷன் மோடஸ் நடக்க ஆபரேண்டி எல்லாம் இல்ல இல்ல கிடையாது. அப்படி பொதுவா அல்ல ஆனா கைக்காங்க. அதாவது நீங்க பேசும்போது மத்தவங்க பேசத்தானே செய்வாங்க, என்ன இல்ல நடக்குன்னு அதுல சொல்லதானே ரொம்ப செய்வாங்க. முக்கியமான ரொம்ப இல்ல இல்ல முக்கியமான உங்களை விஷயம் நீங்க சொல்லல ப்ரோ, ஸ்பீச். உங்களை சொல்லல. நம்ம மீடியால உட்காந்து பேசுறானுங்கன்னு அவனும் சொல்லு. இல்ல டிஎஸ் ப்ரோ இருங்க, ஆமா ஒரே ஆமா நிமிஷம் இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயத்துல மெயினான மேட்டர் என்னன்னா, நம்ம திமுக காரன் ஆட்சியில இருக்கும்போது தாவேக கட்சி தலைவரையோ தொண்டர்களையோ மக்களையோ எவ்வளவு கீழ்த்தரமா விமர்சிச்சான். ஏன்னா அதை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம அண்ணன் கட்சிக்கு வந்த பிறகு அந்த மக்களை வந்து அவர் மக்களை கூப்பிடும் போது எவ்வளவு மரியாதையா சொன்னாரு. அது வேற போக அவங்க கட்சிக்காரங்களுக்கும் உரிய மரியாதையை தான் வச்சு பேசினாரு. எங்கேயுமே வந்து இவங்கள மாதிரி நம்ம தரைக்குறைவா போகவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. நீங்க பேசும்போது உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா யாரையுமே அவர் எங்கேயுமே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆனா இவனுங்க நம்மளுடைய அரசு இந்த எலெக்ஷன் டைம்ல விட்டு பேசின பேச்செல்லாம் வரலாற்றுலயே எந்த கட்சிக்காரும் செய்யாதாலும் இவனுங்க செஞ்சாங்க. வாய்க்கு வந்ததை பேசினானுங்க. இல்ல ஆடிபி அதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அவர் திமுக தொண்டன்னு சொன்னது அது கொஞ்சம் கவர் இருக்குதான், ஓகேவா? அது நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ண வைக்கும், ஓகேவா?
அவன் இன்னமும் நம்மள தொண்டன் தான் சொல்றாரு, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனை வந்து ஒரு எளிய மக்களுக்கு கிரியேட் பண்ணும். அது ஒரு விஷயம் இருக்கு அதுல. இருக்கலாம் இருக்கலாம் இல்ல இருக்கலாம் கண்டிப்பா. இல்ல ஆர்டிபி ப்ரோ சொன்னது வெரி இம்பார்ட்டன்ட் நோட். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க மத்த கட்சிக்காரெல்லாம் நம்ம டிவிக்கு தொண்டர்களும் அசிங்கமா பேசியிருக்கானுங்க. பட் நம்ம லீடர்ஷிப் எஸ்பெஷலி நம்ம அண்ணா எதையுமே பேசுனது இல்லை. ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட். எவ்ரிஒன் நோட். இப்ப வந்து எரிச்சல்ல கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. பட் as டைம் கோஸ் ஆன் ஆட்டோமேட்டிக்லி அந்த அவுட்லுக்கே சேஞ்ச் ஆகும். இல்ல டே ஒன்ல இருந்து இவ்வளோ ஃபேக் நரேட்டிவ்ஸ் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்ல உங்களுக்கு போர் அடிச்சிடாது? நீங்க பண்றது எல்லாமே ஃபேக்னு தெரிஞ்சிடாது மக்களுக்கு? எது அதுவும் இல்லாம இல்ல இல்ல உண்மையா இன்னைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வரும்போதோ இருங்க, எது ஃபேக் எல்லாமே நரேட்டிவ் ஃபேக் நியூஸ் இன்னைக்கு இந்த டேர்ம்லயே போயிடும். அந்த உண்மையான ப்ரோ நியூஸே அது உங்களுக்கு ஓப்பனிங்ல அது ஓப்பனிங்ல இருந்தே போட்டோம். ப்ரோ இரு கேளு கேளு ஓப்பனிங்ல இருங்க. ஃபேக் அதாவது நரேட்டிவ்ஸ் ஃபேக் நியூஸா ஸ்ப்ரெட் பண்றானுங்க. ஓகேவா? கிடையாது. எது அதாவது எது இன்னைக்கு நடந்தாலும் வந்து டிவிக்கு சிங்கப்பெண் படைன்னீங்கல்ல டிஎஸ்பி, அதாவது சிங்கப்பெண் படைன்னீங்கல்ல, அந்த படையில இருக்க ஒரு ஒரு அதிகாரியை வந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பாலியல் ரீதியா வந்து இது பண்றாரு. அப்ப அந்த படையில இருக்க பெண்களுக்கே வந்து இப்படி இருக்கு, சஸ்பெண்ட் அந்த ஆயிருக்கு. படம் நீங்க எப்ப தெரியுமா? ஆரம்பிச்சது? இல்ல படம் கார்த்தி, அத ஆரம்பிச்சீங்கல்ல. அது இரு கார்த்தி, உமன் போலீஸா தான் நம்ம கொண்டு போகணும். ஓகேவா? அது படம் ஏங்க எல்லாம் ஒரு வந்து நிமிஷம் இருங்களேன். இன்னும் கார்த்தி, இனாகரேஷனே நீ வரல. வந்ததுல இருந்து உழப்பிக்கிட்டு இருக்க. அவர் ரொம்ப ஆமா. தெளிவா எல்லாத்துக்குமே ப்ராசஸ். ஓகேவா? ஒரே நாள்ல வந்து அடிச்சு புடிச்சு திமுக காரங்களாம் வெளில சொல்ல முடியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ மத்த டிபார்ட்மெண்ட் இருந்தோ ஐயா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்க யாரும் இப்ப நான் வந்து இங்க எதுவும் கார்த்தி சொல்லலாம் அவர் வரல. ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. கார்த்தி, ப்ராசஸ் சட்ட அனுப்பாம இருங்கடா. இதான் இன்னைக்கு ஸ்பீச்சோட கோர் பாயிண்ட். ஓகேவா? அது ஓகே ஓகே. நரேட்டிவ் பண்றாங்கங்கறாருல ஃபேக் நரேட்டிவ்ல ப்ரோ நியூஸ் அது கார்டு வருது, உனக்கு எடுத்து எக்ஸாம்பிள் போட்டு சொல்றேன் பேசுறோம். கார்த்தி, ஸ்டார்டிங்ல உனக்கு ப்ரோ இரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பழைய வீடியோ இல்ல எடுத்து நீங்க தான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவர் வந்து பிரஸ் மீட் பண்ணாம ஓடுறாரு அப்படின்னு. இது ஃபேக் நரேட்டிவ் கிடையாது, அது ஃபேக் நியூஸ் கிடையாது. அது இப்போ நீங்க வந்து நான் பேசுறது, இப்போ நான் வந்து நிறைய உரையோ நான் வந்து வேற ஒரு கட்சிக்காரன், வழுப்பாம நீங்க சொல்லுங்க. ஒண்ணு எஸ் ஆர் நோ. இருங்க எஸ் ஆர் நோ. இருங்க ஒரு சீர் நான் சொல்லிட்டு சொல்றேன். எஸ் ஆர் நோ அது சொல்றேன். ஃபேக்கா இல்லையா மட்டும் இவன் கிட்ட சொல்லுங்களேன் எனக்கு. ஒன்னே கொளத்தூர்ல ஒன்று ஏன்டா பேசுனீங்க? சொல்லிடுறேன். இரு அது இருங்க எஸ் இருங்க ஆர் நோ இருங்க மட்டும் கொளத்தூர்ல சொல்லிட்டு ஏன்டா நீங்க பேசுனீங்க என்ன வேணா டிப்ஸ்? மழுப்புங்க. ப்ரோ இவன் எடுங்க சரத்து நியூஸர் இரு ப்ரோ. இவன் டிஸ்கஸ் தானே வந்து பண்ணிட்டு இருக்கா. இருங்க இவன் சரத்து ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல இவன் இல்ல கிட்ட என்ன டிஸ்கஸ் பண்றீங்க நீங்க? இவன் என்ன ஏத்துக்க போறான்? இல்ல சர இவன் சர கிட்ட சண்டை வேண்டாம், சண்டை இருடா வேண்டாம். பண்ணிட்டு இருக்காங்க. சரத், இருடா. சண்டை வேண்டாம், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன் சரத்து நம்ம இப்போ என்ன பேசினா அந்த சிங்கப்பூர் வாரம் படைக்கு வந்து ஒரு போயிட்டான் ஃபேக் அது நரேட்டிவ் ஸ்ப்ரெட் போயிட்டான். பண்ணாங்களா இல்லையாடா எல்லாரும்? அது வந்து உண்மையா இல்லையா மட்டும் சொல்லுங்க அவரை. ஆனா இவனே ஸ்ப்ரெட் பண்ற ஒருத்தன் தானே. அந்த டிப்ஸ் அண்ட் ஐடியா அந்த ஃபேக் நெட் ஓ ஸ்ப்ரெட் பண்ற சரத்து கேங் ஒருத்தன் தான். விடியா அப்பா. சரத்து ஏன் ஏதாவது நீ ஒரு வேற. ஃபேக் நரேட்டிவ் சொல்லு, நான் செட் யோ பண்ணது. விடு சரத்து. சரி கொளத்தூர்ல ஏன் தோத்தீங்க அது ஃபர்ஸ்ட் சொல்லு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேக் அதான் தெரியல நெட். பாத்தியா? இல்ல சார், அதான் போற போக்குல இப்ப சொல்லக்கூடாது. நான் ஃபேக் ஏய் நரேட்டிவ் எங்க சரத்து, யாரா இருடா. செட் பண்ணோம்? ப்ரோ டிப்ஸ் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அந்த நியூஸ் ஃபேக்கா உண்மையா? எந்த நியூஸ்? அண்ணா வந்து அந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாத மாதிரி ஓடுற மாதிரி ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணீங்களே, அது உண்மையா பொய்யா? அது எது திருச்சிலையா? திருச்சியா கரூரா? ஏங்க அவர் வந்து இதுக்குள்ள வந்தாரு, செக்ரட்டரிக்குள்ள வந்தாருலங்க ஒரு 1.5 மாசம் முன்னாடியா? இதெல்லாம் யாருங்க பண்ணா? யார் சொன்னா? நீங்க தான் ஸ்ப்ரெட் பண்ணி உட்காந்து. அது மீம்ஸ் எவனாவது போட்டுருப்பான். சாட்டர்டே அதெல்லாம் அதுவும் போய் எடுத்து காலையில உட்காந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சது டிஎம்கே தான். அது பண்றதெல்லாம் என்னன்னு பண்ணிட்டு புரியல நாங்க எனக்கு. எதுவுமே பண்ணல, நாங்க கேள்வி தான் கேட்டோம்னா இல்லங்க என்னன்னு செய்வாங்க. சொல்லுங்க. எனக்கு இல்ல எனக்கு தெரியல. அதான் என்னன்னு சொல்லுங்க. அந்த தெரியல. அரவிந்த் ராஜா போட்டான். அப்புறம்